வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு பதிவு என் மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது இந்த விஷயம். அதுக்காக தான் இன்ஸ்டண்ட்டாக வீடியோ எடுத்து இப்போயே போஸ்ட் பண்ணிடலாம், யோசிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த வேர்ல்டு நம்ம தமிழ்நாடு எடுத்துக்குவோம். தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனை நடக்குது, எவ்வளோ சண்டைகள் நடக்குது, எத்தனை உயிர்கள் பலியாகிக்கிட்டு இருக்கு. ஆனால் அதை பற்றி எந்த ஒரு கவலையுமே கிடையாது யாருக்குமே. கவலைகள் இருந்தாலும் ஒரு சில பேர் மன வருத்தத்தோடு இருக்காங்க, ஒரு சில பேர் அப்படியே கடந்து போயிடுறாங்க. என்னால் ஈஸியாக கடக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் அந்த விஷயத்த. அப்படின்றப்ப அந்த கடக்கணும் முயற்சி பண்ணுறேன் பார்த்தீங்களா, அதுதான் நான் பண்ணுற ஒரு சக்ஸஸான ஒரு விஷயம். அந்த மாதிரி எல்லாத்தையுமே கடந்து போய்கிட்டு இருக்கோம் எல்லா பேரும். இப்போ எதுக்கு இந்த வீடியோனா, சிக்கேந்தர் சுமியை கல்யாணம் பண்ணார், 2 பேரும் சேர்ந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க பிரிஞ்சு தனியாக போயிட்டாங்க. 5 வருஷமாக சூர்யாக்கா கூட இருக்கார். சட்டப்படி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா தெரியாது, சட்டப்படி எதுவும் பதிவு பண்ணியிருக்காங்களா, ஏதாச்சும் வேறு ஏதாவது பதிவு பண்ணியிருக்காங்களான்னு தெரியாது. ஆக்சுவலாக ஒரு தொடர்பு, அதாவது கள்ள தொடர்பில் இருக்காருன்னு வச்சுக்குவோம். அப்படி தான் இருக்கார், நான் சொல்லலை, மக்கள் சொல்கிறாங்க. இப்படி எங்கிட்ட வந்தால் சுமி அவங்க சுகல்னு ஒருத்தர் லவ் பண்ணுறதா சொல்கிறாங்க. அது எனக்கு கன்ஃபார்மாக தெரியாது, சொல்கிறாங்க. ஏன்னா இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு தான் எல்லாமே தெரியும், நீங்கள் தான் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறீங்க, நான் ஃபாலோ கிடையாது. இப்போ இந்த 2 குடும்பத்தை பற்றியும் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் வன்மமா, கோவமா, இல்லை பழிவாங்கும் நோக்கமா, எதிர்ப்பு தெரிவிக்கிற விஷயமா, போட்டு பார்க்கணும் அப்படின்னா இல்லை அந்த மாதிரி விஷயமா போட்டு பார்க்குறாங்களா, இந்த எதுவுமே எனக்கு தெரியலை. பட் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே நடக்குது. அந்த விஷயத்தினால சண்டை போட்டுக்கிட்டு, ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டிக்கிட்டு, அவங்களோட வன்மத்தை, காழ்ப்புணர்ச்சியை வெளியே தள்ளுறாங்க. அந்த காழ்ப்புணர்ச்சி தான் அவங்களுக்கு காசாக மாறுது. இதுதான் உண்மையான நிதர்சனமான உண்மை. அந்த காழ்ப்புணர்ச்சி தான் இன்றைக்கி காசாக மாறுது. அந்த காழ்ப்புணர்ச்சி, அந்த புரணி தான் காசாக மாறுது அவங்களுக்கு. இப்போ இதில் உள்ள நியாயத்தை பற்றி பேசுவோம் மக்களே. இப்போ பாருங்கள் மக்களே, சுகைல் சிக்கா, சூர்யா சிக்கா, சிக்கா சூர்யா, சுகைல் சுமி. நல்லா கணக்கு பண்ணி பாருங்கள். சிக்கேந்தர் சூர்யாவை கூட இருக்கணும், வாழணும் அப்படி முடிவெடுத்து 5 வருஷம் எந்த ஒரு பிரேக் பண்ணாமல், டைவர்ஸ் பண்ணாமல், ஒரு அப்ராச்சுட்டியாக, ஒரு சட்டத்துக்கு புறம்பாக கள்ள தொடர்பில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஓகேவா? அதே மாதிரி சுமில் அப்படி ஒருத்தர் இருக்கானா இல்லையான்னு தெரியல, ஆனால் இருக்கிற மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. அப்படி இருந்தாலும் சுமியக்கா சொல்கிறது சரி. அவங்க இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, 5 வருஷமாக நீ வாழ்கிற, அதில் என் குடும்பம் கெடலை, நான் இப்போ ஒருத்தங்க கூட லவ் பண்ணுறேன்னு பேசுனா அதில் என் குடும்பம் கெடுதா, நீங்களே சொல்லுங்கள் மக்களே, தங்கைகளேன்னு போட்டிருக்காங்க. நல்ல ஒரு விஷயத்த இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோவாக பார்க்குறேன். அந்த வீடியோவை நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, யார் வேணால் கூடாலும் வாழலாம், சட்டம் குறுக்க நிற்காது. கள்ள தொடர்பு சட்டப்படி சட்டப்பூர்வமாக்கிருச்சு. நீங்கள் யார் பிடிச்சவங்க கூட இருந்துக்கங்க அப்படின்ட்டுச்சு. அதுதான் உண்மையான சட்டமானு கூட எனக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. அப்படின்றப்ப காதல், அன்பு, பாசம் எந்த வயசில் வேணால் வரலாம். அதுக்குன்னு வயசு கிடையாது, அதுக்குன்னு சைஸு கிடையாது. எப்போ வேணால் வரலாம், யார் மேலும் வரலாம். பாசம்ன்றது யார் மேலும் வரலாம். அந்த மாதிரி இவங்களுக்கு இத்தனை வயசாகிடுச்சு, ஒருத்தவங்க அவங்க பையனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அவங்களுக்கு ஒரு பேரனும் இருக்குது, இந்த வயசில் போய் லவ் பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணுறாங்கன்னா, இதை சொல்கிறவங்கக்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். அவங்களுக்கும் மனிதர் தான், அவங்களுக்கும் உணர்ச்சி இருக்குது, அவங்க உணர்ச்சிக்கு மதிப்பளிக்கணும், அவங்களையும் சமுதாயத்தில் மதிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் மட்டும் நீங்கள் யோசிச்சு பார்த்துக்குங்க. ஏன்னா ஆசை, பாசம், காதல், எக்ஸட்ரா எக்ஸட்ரா அந்த மாதிரி எல்லாத்துக்கும் எல்லா வயசுலேயும் வரும். அதுக்கு வயசு. இப்போ சிக்கா எடுத்த முடிவு சரி அப்படின்னா, சூர்யா எடுக்கிற முடிவு சரி அப்படின்னா, சுமி அவர்கள் எடுக்க முடிவு சரியாக தானே இருக்கும், சரியாக தானே இருக்கணும். மக்கள் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்ல வரேன். அதனால் சுமி அவங்களுக்கு என்னோடய ஃபுல் சப்போர்ட் இருக்குது. சூர்யா சிக்கா அவங்களுக்கு இருக்கான்னு தெரியல, ஆனால் அவங்களுக்கு பிரச்சனைனா போய் நிற்பேன். நான் ஒரு தம்பியாக போய் நிற்பேன். இப்போ இந்த வீடியோ பதிவு முழுக்க சிக்கேந்தர் அவர்களுக்கு தான். இந்த வீடியோ பாருங்கள், உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க.
சுமி வீடியோவையும் பாருங்கள். நீங்கள் எந்நேரம் தூங்கிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 வருஷமாக அட்மினாக இருந்திருக்கேன். அதனால் நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுத்து தூங்குறீங்க. ஆனால் நீங்கள் இழுத்து விட்டு நான் இவ்வளோ தூரம் வாங்கி போட்டு உங்களுக்கு வேலை பார்த்தேன். நான் நடுத்தருவில் நிற்கிறேன். பட் அதை பற்றி நான் ஃபீல் பண்ணவே மாட்டேன். சரிங்களா? ஓகே. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.